Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. சைலண்டா இந்தியாவும் நார்த் கொரியாவும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் சம்பவம் தான் இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ஒரு நியூஸா பேசப்பட்டுட்டு இருக்குது. நம்மளே வந்து லைட்டா என்னப்பா நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்மள உத்து பார்க்க வைக்குது. நார்த் கொரியால மூடப்பட்ட ஒரு இந்தியன் எம்பசி ஓகேவா? இந்தியாவோட தூதரகம். நம்ம இப்ப சென்னையில பார்த்தீங்கன்னா, ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழ வந்து இந்த யுஎஸ் கான்சுலேட் இருக்கும். யுஎஸோட எம்பசி. இங்க தான் வந்து நம்ம பாஸ்போர்ட் எடுக்க முடியும். விசா எடுக்க முடியும். அமெரிக்காவுக்கு போறதுன்னா இங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்த எம்பசி வந்து இந்தியாவோட எம்பசி நார்த் கொரியால. நார்த் கொரியால இந்தியன் எம்பசி மூடப்பட்ட ஒரு எம்பசிய மறுபடியும் திறக்கிறதுக்கு எல்லா வேலையும் இந்தியா இப்போ பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல எதனால? நம்ம கிம் ஜாங் உன் சும்மாவே நம்ம மேல கொலகாண்டலா சுத்திட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். ஸோ நம்ம கிம் ஜாங் உன்னோட ஊர்ல, நார்த் கொரியால, உலகத்துல எல்லாருமே வந்து ஓரமா வைக்கக்கூடிய நார்த் கொரியாக்குள்ள எதுக்கு இந்தியா இந்த நேரம் போய் எம்பசிய ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க? அமெரிக்கா இப்போ ரொம்ப உச்சக்கட்ட காண்டுல வேற இருக்காங்க. உக்ரைன் போர்ல வந்து நார்த் கொரியா வந்து ஆயுதங்கள குடுக்குறது மட்டும் இல்லாம, சோல்ஜர்ஸயே அனுப்பிச்சு ரஷ்யாக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து லிட்டரலா ரஷ்யா வந்து அமெரிக்காவ ஒரு அடி அடிக்கிறது, மறுபடியும் அமெரிக்கா வந்து ரஷ்யா ஒரு அடி அடிக்குதுன்னு இந்த காம்படிஷன் போயிட்டு இருக்கப்போ, நார்த் கொரியா நடுவுல வந்து நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம யுஎஸோட பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஃபோன் இருக்குல்ல, அது ஆண்ட்ராய்டுல இருக்கலாம். இல்ல ஆப்பிள்ல இருக்கலாம். 2மே அமெரிக்கன் கம்பெனி தான். அத பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் இருக்குல்ல, இதுவும் அமெரிக்கன் கம்பெனி தான். ஸோ நம்மள சுத்தி இன்னைக்கு எல்லாமே யுஎஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இந்தியா மாறிடுச்சு. இந்த நேரத்துல ரொம்ப கமுக்கமா, நம்ம ஏன் நார்த் கொரியாவோட, "ஏய் வாப்பா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அண்ணே, நாகராஜ் அண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க?" அந்த மாரி நம்ம ஏன் போய் நார்த் கொரியாவோட சேர்ந்துட்டு இருக்கோங்கிறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்தியாவுக்கும், நார்த் கொரியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? நல்லா கேட்டுக்கோங்க. சவுத் கொரியா கிடையாது. சவுத் கொரியா, சாம்சங், கியா, நம்ம ஹுண்டாய்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்ட் நம்மகிட்ட இருக்குது. நான் சவுத் கொரியாவ பத்தி பேசல. நார்த் கொரியாவுக்கும், இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் இந்தியா இப்போ நார்த் கொரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்காங்கங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது கேட்கறதுக்கு ஒரு நார்மல் ஏதோ ஸ்கூல் கதை கேட்கற மாதிரி இருந்தாலும், இது இன்டர்நேஷனல் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். அத முடிஞ்ச அளவுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். அண்ட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும். நான் சொல்லல. நீங்களே இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? எனிவே நான் இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, மறுபடியும் லாங் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி லாங் ஹேர் வரப்ப தான் கிம் ஜாங் உன் செத்துட்டாரு, அந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு கிம் ஜாங் உன்னையும் என்னையும் வச்சு மீம்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. எனிவே இப்போ மறுபடியும் லாங் ஹேர், நார்த் கொரியா பத்தி ஒரு டாபிக். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இப்போ நம்ம மூடப்பட்ட எம்பசின்னு சொன்னேன்ல, முதல்ல எம்பசி ஏன் மூடுனாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்மள நெறைய பேருக்கு தெரியாது. பட் இட்ஸ் a வெரி ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நேத்துக்கு கிடையாது. கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பல 1000 வருஷத்துக்கு பழமையான ஒரு பர்ட்டிகுலர் ஹிஸ்டரி. ஓகேவா? ஹியோ ஹுவாங் வோக் இவங்க தான் வந்து நார்த் கொரியால இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து மூதாதையர் இவங்க தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போன ஒரு பர்ட்டிகுலர் இளவரசின்னு நம்புறோம். ஒரு பாண்டியன் இளவரசி. அவங்க வந்து செம்பவளம் அப்படிங்கிற ஒரு பேர் கொண்ட ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஒருத்தின்னு சொல்லிட்டு தப்பா நெனச்சுக்காதீங்க. ஒருத்தங்க அப்படி அப்படி வந்து நம்புறாங்க. ஓகேவா? நீங்க மதன் கௌரி ஸ்பேஸ் ஹியோ ஹுவாங் வோக் ஆர் செம்பவளம் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ வரும். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய மொழியா இருக்கட்டும், அம்மா, அப்பா அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப சிமிலரான லாங்குவேஜ். ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து பல 1000 வருஷம் பழமையான ரிலேஷன்ஷிப்பு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொரியன் வார்க்கு அப்புறம், அதாவது நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு கரெக்ட்டா. ஸோ அதில வந்து நார்த் கொரியாவுக்கும், சவுத் கொரியாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடத்தி வச்சு, போர நிறுத்தி வைக்கிறதுல ஒரு முக்கியமான கண்ட்ரியா இந்தியா அப்பவே வேலை பார்த்துருக்காங்க. 1970ஸ், 80ஸ்லயே வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான கண்ட்ரியா அங்க இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்த் கொரியாவோடையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். சவுத் கொரியாவோடையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில தான் 1999ல நம்ம வந்து அணு ஆயுதத்த உருவாக்கியாச்சு. நியூக்ளியர் ஆயுதங்கள நம்ம உருவாக்கியாச்சு. அப்ப பாகிஸ்தான்கிட்ட நாங்களும் உருவாக்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் நெறைய ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது. பட் அந்த ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிற முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில, இந்தியா வந்து ஒரு ஷிப்ப வந்து புடிக்கிறாங்க. நம்ம குஜராத் கிட்ட. அந்த ஷிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அவங்க வந்து அணு ஆயுதங்கள உருவாக்குறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கங்கிறத பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா கிடைக்குது. இந்த காலகட்டத்தில அதாவது 1999ல நார்த் கொரியா பாகிஸ்தானோட அணு ஆயுதத்துக்கும், பாகிஸ்தான் நார்த் கொரியாவோட அணு ஆயுதத்துக்கும். ஸோ இப்ப எல்லாமே வந்து அந்த நியூக்ளியர் ஆயுதத்தில தான் பஞ்சாயத்து இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியர் ஆயுதங்களுக்கு பாகிஸ்தானும், நார்த் கொரியாவும் ஒண்ணா மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியறப்போ, இந்தியா வந்து நார்த் கொரியா கிட்டேருந்து 4 ஸ்டெப் பேக் போயிடுச்சு. அமெரிக்காவும் பாகிஸ்தான் கிட்டேருந்து 4 ஸ்டெப் பேக் போயிடுச்சு. ஏன்னா, அமெரிக்காவுக்கு
நார்த் கொரியா செட் ஆகாது. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் செட் ஆகுது. அவங்க 2 பேரும் ஃபிரெண்ட்ஸ் ஆகுறாங்கங்கிறப்போ, இந்தியாவும், அமெரிக்காவும் ஓரளவுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஃபிரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் வந்து 2 கண்ட்ரி கிட்ட இருந்தும் 2 கால் பின் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க. நார்த் கொரியால வந்து நியூக்ளியர் ஆயுதங்களே கண்டுபிடிக்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யுனைட்டட் நேஷன்ஸ்லாம் பேசியிருக்கோம். ஏன்னா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியர்ல அட்வான்ஸ் ஆகுறாங்களோ, அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு அந்த டேட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான்ல நியூக்ளியர் ஆயுதங்கள் இருந்தா, அத நம்ம மேல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இதெல்லாம் ஓகேப்பா பரவால்ல. நம்ம பிசினஸ் எப்பவும் போல பிசினஸா பார்க்கலாம்ன்னு சொல்லி வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில தான் 2011, 2018 வரைக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2010லேருந்து 20 வரைக்கும் ஆக்சுவலா செம பிசினஸ் ஓகேவா? இன்ஃபாக்ட் $60 மில்லியன் நெனைக்கிறேன். $60 மில்லியன் USD வந்து இந்தியாவுக்கும், நார்த் கொரியாவுக்கும் நடுவுல பிசினஸ். நம்மளோட சாப்பாடு நம்ம நெறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட மெடிசின நம்ம நெறைய நார்த் கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்மளோட கனிகள் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். நார்த் கொரியாலேருந்து இன் ரிட்டர்ன் நம்ம சில்வர்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிசினஸ் இருந்துச்சு. அந்த நேரத்தில தான் அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. யுனைட்டட் நேஷன்ஸ்ல நார்த் கொரியா கூட யாரும் பிசினஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, நார்த் கொரியா வந்து நியூக்ளியர் ஆயுதங்கள இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இது உலகத்துக்கு சரியில்ல. இவன் ஒரு கெட்டவன். இவன் கிட்ட வந்து ஆயுதம் இருக்கிறது யாரனாலும் அடிப்பான். எல்லாம் தள்ளி வந்துக்கோங்க. ஒரு டீமா சேருங்க. இவன புறக்கணிங்கன்னு சொன்னப்போ, இந்தியா ஆளா அந்த கேங்ல போய் சேர்ந்துக்குச்சு. பிகாஸ் இந்த டெக்னாலஜி நம்ம பாகிஸ்தான் கிட்டயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்தியா வந்து நார்த் கொரியாவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கிறத சப்போர்ட்டே பண்றதில்ல. இன்ஃபாக்ட் 2020ல இதெல்லாம் நடக்குது. 2018 சம்திங் நடக்குது. 2020ல லாக்டவுன் வருது. 2021ல நம்மளுக்கு இதுவரைக்கும் எம்பசி இருந்துச்சு. ஓகேவா? நம்மளோட தூதரகம் வந்து நார்த் கொரியால இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சு. நார்த் கொரியன் மினிஸ்டர்ஸ்லாம் இங்க வந்திருக்காங்க. நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து அங்க போயிருக்காங்க. ஸோ இந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அங்க போனது கிடையாது. அதே மாதிரி அங்க இருக்கிற பிரசிடென்ட்டும் யாரும் இங்க வந்ததில்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லன்னா, ஓரளவுக்கு நம்ம உனக்கு பகையும் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா. நீ சும்மா இருந்துக்கோப்பா. அந்த மாதிரி ஒரு மோட்ல இருந்தோம். பட் 2020ல லாக்டவுன் அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வேர்ல்டு ஃபுல்லா வர்றப்போ, இந்தியா வந்து நம்மளோட எம்பசிய மூடிடுறோம். ஓகேவா? நம்ம மூடிட்டு, அப்போ நம்மளோட அம்பாசிடரா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அதுல் மல்ஹாரி கோட்சுர்வே அப்படிங்கிறவர் தான். அவர வந்து நீங்க திருப்பி இந்தியாவுக்கே வந்துருங்கன்னு சொல்லிடுறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு இன்னொரு ஒரு கண்ட்ரில ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட எம்பசிய மூடுறது, இனிமே உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாது. எல்லாத்தையும் முறிச்சுக்கோன்னு சொல்ற ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஓகேவா? அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்தியா நம்மளோட எம்பசி வந்து இங்க இதுக்குள்ள நார்த் கொரியாக்குள்ள இருக்கிறப்ப நம்ம அத மூடிட்டு திருப்பி வந்துடுறோம். 2021ல. என்ன சார் நீங்க பாட்டுக்கு திருப்பி வந்துட்டீங்க. அதுவும் நம்ம நார்மலா கூட வரல. டைரக்ட்டா கூட வரல. நம்ம வந்து ரஷ்யா போயிட்டு மாஸ்கோலேருந்து ரிட்டர்ன் வரோம். என்னப்பா நீங்க பாட்டுக்கு திருப்பி வந்துட்டீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல நாங்க வந்து திருப்பி வந்ததுக்கு கோவிட் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாலேருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோமா, அதுல் மல்ஹாரி கோட்சுர்வே இவரு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ கோவிடுங்க. நாங்க இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. பட் கொஞ்ச நாள்ல போன வருஷம் ஓகேவா, 1 வருஷம் 2 வருஷம் அவர் சும்மா இருக்காரு. அதுக்கப்புறம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அவர வந்து மங்கோலியாவோட அம்பாசிடரா போட்டுடுறாங்க. அப்போ அங்க எம்பசி கோவிட்ன்னு சொன்னா கோவிட் முடிஞ்சோனே திருப்பி போணும். 2022ல கோவிட் முடிஞ்சிருச்சு. ஆனா திருப்பி அவங்க போகல. போன வருஷம் அவர தூக்கி மங்கோலியால வந்து போட்டாங்க. அப்போ அங்க மறுபடியும் எம்பசியே வராதா? இந்தியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இனிமே ரிலேஷன்ஷிப்பே கிடையாதுங்கிற ஒரு மோட்ல போயிட்டு இருக்கப்போ தான் நார்த் கொரியா ஒரு சம்பவம் பண்றாங்க. அது என்ன சம்பவம்? ரஷ்யாவுக்கு வந்து சோல்ஜர்ஸ குடுக்குறாங்க. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குது? நம்ம பக்கத்து வீட்ல தான். நம்ம ஏரியால தான். எல்லாம் ஏசியாக்குள்ள தானே நடந்துட்டு இருக்குது. ஸோ ஏசியால இருக்கிற ஒரு கண்ட்ரி வந்து யூரோப்ல இருக்கிற உக்ரைனோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஏசியால இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் போய் இறங்குறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தலைக்கு மேல நடந்துட்டு இருக்குது. நம்ம தலைக்கு மேல தான் ரஷ்யா இருக்குது. அங்க தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்தியா பார்த்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷத்துல அவங்களோட அ வெப்பன்ஸோட இம்ப்ரூவ்மென்ட் இருக்குல்ல, பயங்கர அட்வான்ஸ்டா போயிட்டாங்களாம். ஸோ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், டாக்டைல் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் சைனாவோட பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்ப பில்ட் பண்ணிட்டாங்க. ஈரானோட பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்ப பில்ட் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவோட பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்ப பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இந்த சைடு ஈரானு, இங்க சைனா, மேல ரஷ்யா எல்லாரு கூடயும் அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நார்த் கொரியா கூட நம்ம இப்ப இன்னும் பேசாம இருந்தோம்னா, நம்மள வந்து அவங்க அமெரிக்காவோட லிஸ்ட்ல சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்போமான்னு சொல்ற ஒரு பாயிண்ட்டும், 2வது முக்கியமான பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், டாக்டைல் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இது எல்லாமே வந்து நார்த் கொரியாவுக்கு இருக்குது. இந்த டெக்னாலஜிலாம் நியூக்ளியர் ஆயுதம் டெக்னாலஜிய பாகிஸ்தானோட ஷேர் பண்ணாங்கன்னா, நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர்னா, இந்த ஆயுதங்கள அவங்க பாகிஸ்தான் கிட்ட குடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ரஷ்யாவுக்கு அவங்க ஆல்ரெடி ஆயுதங்கள குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பலஸ்தீனுக்கும், இஸ்ரேலுக்கும் ஒரு போர் போயிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு பிரச்சனையில இந்த பலஸ்தீன் சைடு இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு நார்த் கொரியா ஆயுதங்கள குடுத்துருக்காங்க. அந்த ஆயுதங்கள வந்து இஸ்ரேலுக்குள்ள கண்டெடுத்திருக்கோம்னு வேற சொல்றாங்க. ஸோ உலகத்தில நடக்கக்கூடிய முக்கியமான போர் எல்லாத்துக்குமே நார்த் கொரியா ஆயுதங்கள சப்ளை பண்றாங்க. இந்தியாவோட முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு ஹைப்போதசைஸ் பண்ணப்படுதுனால்,
நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு, இல்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு, ஏதோ கை கலப்பாயிடுச்சுன்னா, அந்த நேரத்தில நார்த் கொரியா அவங்களோட ஆயுதத்த நம்மளுக்கு ஆப்போசிட் கண்ட்ரில குடுத்துறக்கூடாது. எப்போ குடுக்காம இருப்பாங்க? நம்மளே ஃப்ரெண்ட்ஸ்னா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடுத்துக்க வேணாம்ப்பா, விடுப்பா நம்ம வெளிய நிப்போம்ன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் இந்தியா மறுபடியும் நார்த் கொரியால எம்பசி ஓப்பன் பண்றாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நார்த் கொரியால எம்பசி ஓப்பன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அங்க இப்போ 3 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்றாங்க. இன்ஃபாக்ட் 3 1/2 வருஷம். கோவிட் முடிஞ்சு அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு இன்ஃபாக்ட். 3 1/2 வருஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் எம்பசிய ஓப்பன் பண்றோம். ஓகேவா? 3 1/2 வருஷம் கழிச்சு எம்பசி ஓப்பன் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் வேல ட்ரிபியூன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ள ஃபுல்லா பக் வச்சிருப்பாங்க. நார்த் கொரியா எல்லாத்தையும் ஸ்னூப் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த வீடு ஒரு பில்டிங் ஓகேவா? அந்த பில்டிங்குள்ள தான் நம்மளோட எம்பசி இருக்குது. அந்த பில்டிங் ஃபுல்லா டீபக் பண்ணும். எங்கெங்க மைக் இருக்குது, எங்கெங்க வந்து கேமரா வச்சிருக்காங்க, ஏதாவது கீழ ஒளிச்சு வச்சிருக்காங்களா, இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா, டாய்லெட்ல வந்து அந்த தண்ணி ஃப்ளஷ் பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ள மைக் வைக்கிறது. இதெல்லாம் இந்த விஸ்வரூபம் படத்துல உண்மையிலே இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டீபக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க லோக்கல் பீப்பிள் யாராவது நம்மளுக்கு தேவைன்னா ரெக்ரூட் பண்ணணும். இந்தியாவிலேருந்து அதுக்குள்ள போகுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்களோட பியூரோக்ரசி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குமா. ஸோ அவங்க கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டு எம்பசிய உள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் நம்மளோட எம்பசிய இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். நார்த் கொரியா அவங்களோட எம்பசிய இந்தியா கூட குளோஸ் பண்ணல. நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நீங்க டெல்லியில இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டெல்லியில ஒரு நார்த் கொரியன் எம்பசியே இருக்குது. அந்த இடம் லிட்டரலா நார்த் கொரியாவுக்கு சொந்தமான இடம் மாதிரி. இந்தியாக்குள்ளேயே இருக்குது. டெல்லியில இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கும், நார்த் கொரியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் இந்தியா வந்து ஃபிரெண்ட்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. பட் நார்த் கொரியா மாதிரி ஒரு கண்ட்ரி கூட ஓகேவா? ஏன்னா நம்ம சவுத் கொரியாவோட பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் சாம்சங் ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேரு Hyundai கார் வச்சிருக்கீங்க. i10, i20 மாதிரி எத்தனை கார் வச்சிருப்பீங்க. Creta வச்சிருப்பீங்க. Kiaவோட Seltos எத்தனை பேர் கார் ஓட்டுறீங்க. LG டிவி எத்தனை பேர் வீட்ல இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்ல வந்து ஏகப்பட்ட சவுத் கொரியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான் மாதிரி தான் அவங்க 2 பேரும். 2 பேருக்கும் செட்டே ஆவாது. இப்போ சவுத் கொரியாவோட நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா? நல்ல ஜிகிரி தோஸ்த் சவுத் கொரியாவும், இந்தியாவும் ஓகேவா? இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற இந்த நேரத்தில நார்த் கொரியாவோடயும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகுறது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்ல தப்பான விஷயம்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க மாதிரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கவே செய்யாதீங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ்ல ஓகேவா? இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு வேர்ல்டுல யாரோ ஒருத்தங்க எதையோ பண்றாங்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிருக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. ஸோ நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா வந்து நார்த் கொரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது பண்றப்ப கண்டிப்பா அமெரிக்கா அஃபெண்ட் ஆவாங்க. அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா இன்னும் அஃபெண்ட் ஆவாரு. இது ரிஸ்க். தேவையில்லாம நம்ம அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போயிடலாம். சவுத் கொரியாவோட ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிம் ஜாங் உன்ன வந்து இந்த வீடியோ பார்த்தாருன்னா, அவரும் இந்த கமெண்ட் செக்ஷன வாசிச்சாருன்னா, அவருகிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பெர்சனலா என்கிட்ட வேற ஏதாவது ஃபன்னா டாபிக் சஜெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஈஸியா ஷேர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஐ கீப் ரீடிங் a lot of your comments. இந்த இது கூட வந்து உங்களோட டிஎம்ல இருந்து தான் இந்த டாபிக்கும் எனக்கு வந்துச்சு. ஸோ I'll see you tomorrow. Love you all. Take care. ஸ்குவாட்ல சேரலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. Cheers MGs.